வெல்கம் டு தயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இடியாப்பம் வச்சு ஒரு புதுமையான டிஷ் செய்யலாம். இடியாப்பம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: இடியாப்பம் 4, நறுக்குன வெங்காயம் 1, நறுக்குன தக்காளி 1, நறுக்குன குடைமிளகாய் 1 கப், கார்ன் 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். செய்யறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் நறுக்குன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்குன தக்காளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை மல்லி கிள்ளி போட்டுக்கோங்க. நறுக்குன குடைமிளகாய், கார்ன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கிக்கோங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். நாலு இடியாப்பம் எடுத்திருக்கேங்க. இந்த டிஷ்ஷை டிஃபனாகவும் சாப்பிடலாம், டின்னராகவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இடியாப்பத்தை இந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரி எடுத்துக்கோங்க. மூடி திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உதிரி வச்சிருக்க இடியாப்பத்தை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப குத்தாம கலந்து விடுங்க. இந்த நேரத்தில் 2 டீஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததும் கடைசியாக மல்லித்தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ருசியான இடியாப்ப பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.